அந்த இயேசு வந்து தோளத்திலே தூக்கி தச்சாராம், ரத்தத்திலாம் தச்சாராம். இயேசுதான் காப்பாத்தாரு. வெரி குட், கிளாப் பண்ணுங்க. 100 ஆண்டு இருந்துதான் இயேசு உயிரோட எழுப்பினாரு. அவங்க போடுற செம்ம குத்து. ஆண்டவர்க்கு நமஸ்காரம். எங்க வாழ்க்கை எல்லாம் சொல்லிக்குவோம் ஒரு வார்த்தையின் படி. சரக்கு ஜோறு அவன் ஆக்க மாட்டா சோறு, சரக்கு ஜோறு அவன் ஆக்க மாட்டா சோறு. புரிஞ்சுதா? இத சும்மா அச்சா வச்சுக்க, அப்படியே நீ எங்க இருக்கிற உனக்கே தெரியாது. இப்போ நீ அச்சனா காலில் ஒன்று அவங்க அடிப்பாங்க. தலைவர நீ சொல்ற சாராயத்தெல்லாம் நான் 4 கணா குடிச்சிட்டேன். நீ சொல்றது லோக்கலு. நான் ஃபாரின் வரைக்கும் குடிச்சனால தான் இந்த பாவபாரமே எனக்குள்ள வந்தது. உன்னை பார்க்கும் போதே தெரிஞ்சது. உங்ககிட்ட பேசி எனக்கு போதை இறங்கிச்சு. நான் போய் திருப்பி இன்னொரு புல்லு போட்டாதான் எனக்கு வேலை ஆகும்போல. பாடினா போயிடுங்க. யார் அடி வாங்குறதுக்கா? ஐயோ என்னால் முடியலையே. ஃபஸ்ட்டு வந்தோம் சினிமா பாருன்றான், இன்னொருத்தர் சாராயம் குடிங்கன்றான். எல்லாம் நம்ம வாலிபராயத்தில் பண்ணதுனால தான் இந்த பாவபாரமே வந்து, சிகரெட்டு தம்மு எல்லாமே நம்ம செஞ்சனால தான் இந்த பாவபாரமே வந்திருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஐயா ஐயா நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது என்ன வார்த்தை ஐயா? என்ன வார்த்தை தம்பி? இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை பேசுனீங்க. இப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், இயேசு உனக்கு விடுதலை தருவார். ஐயா எனக்கு இந்த விடுதலை வேணும் ஐயா. உனக்கு இந்த விடுதலை வேணுமா? இந்த விடுதலை வேணும்னா நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டா போதும் தம்பி. ஐயா நான் ஏத்துக்கிறேன் ஐயா. எல்லா பாரத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே நீ இளைப்பாறுதலை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஐயா எனக்கு இந்த பாவபாரத்துல இருந்து விடுதலை கிடைச்சிச்சு ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, ரொம்ப ஃப்ரீடமா இருக்கு ஐயா.
சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே. எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, அநேக காரியங்களை செய்துவிட்டு விடுதலையை தேடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு எங்க போனா விடுதலை கிடைக்கும்? இந்த நாடகத்துல பாத்தீங்கன்னா சில பேர் சினிமாவில் விடுதலை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுல கிடைக்கிற சந்தோஷம் ஒரு 3 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் அநேகர் சாராயத்திலையும் போதை பழக்கத்துல நம்ம சந்தோஷம் தேடி கொண்டிருக்கிறோம். அது எல்லாமே சில மணி நேரம் சந்தோஷம் தான். ஆனா நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் நமக்கு நித்திய சந்தோஷத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாள்ல கிறிஸ்துமஸ் தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாய் பிறந்த நாள். அவர் யாருக்காக பிறந்தார்னா, அவர் பிறக்கும் போது சொன்ன வார்த்தை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு